இருக்குது. பட் ஆய்வுகளுடைய விளைவு வந்து அதிகமாக இன்னும் வரல. இனிமேல் தான் வந்து ஆய்வுகள் செய்ய போற வல்லுநர்கள் வந்து இப்போதான் வந்து உள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கட்டளை குறைபாடு குழந்தைங்க, மெல்ல கற்ற குழந்தைகள். இப்போ நீங்க நூலகத்துக்கு போகும்போது கூட இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த மாதிரி நூல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கும். இது வந்து குறைவான நூல்கள் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்றேன், இப்போ எங்க மாதிரி ஆளுகள், இப்போ நாங்கள் வந்து நிறைய மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. பட் இனி இது மேலை நாடுகளில் வந்து அதிகமான வந்து ஆய்வுகளை செஞ்சு நிறைய வெளியில் வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து இனிமேல் தான் வந்துட்டு இருக்குது. இது மாதிரி உங்களுடைய இந்த துறை சார்ந்த எதிர்கால திட்டங்கள் என்ன? இப்போது நாங்கள் சொன்ன ஒரு 18 புத்தகங்கள் வந்து நான் எழுதிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொரு இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி இன் ஃபியூச்சரில் நாங்கள் தரேன்னா, நான் ஒரு புத்தகம் சிறப்பு பல்கலைக்கழகம் அமைக்கணும் அப்படின்னு. இப்போ எங்களுக்கு ஒரு இலக்கு, நாங்கள் உருவாக்கின குழந்தைகள் இது வரைக்கும் குறைஞ்சபட்சங்கன்னா ஒரு 9000 குழந்தைகளை வந்து நாங்கள் தயார்படுத்திட்டோம். இன்னைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு சாதாரண பள்ளி, ஒரு சிறப்பு பள்ளி, ஒரு மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு வாய்ப்பு வசதிகளை கொடுத்து அங்கேயே ஒரு சிறப்பு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னு, அதுவும் குறிப்பாக ஒரு 7 ஆண்டுக்குள்ள நிறைவு அடையணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருக்கிறோம். அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான். அது நாங்கள் பின்தங்கிய மாவட்டம் கிருஷ்ணகிரி தான். நான் இருந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த 18 நூல்கள் நீங்கள் எழுதிட்டு பற்றி சொன்னீங்க, வந்து அதில் வந்து எந்தெந்த விஷயங்களை கவனம் செலுத்துறீங்க? ஐயா, மெல்ல கற்போர்னு நிறைய இடத்துல வந்து ஸ்லோ லேர்னர் அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசாமல் இருந்தால் மனவளர்ச்சி கொண்ட குழந்தை, பேசினா ஸ்லோ லேர்னர், பேசாமல் எழுத படிக்க தெரியலனா எல்லை கற்றல் குறைபாடு நினச்சிக்கிறாங்க. இப்போ மெல்ல கற்போர் உடைய எனக்கு சொன்ன அறிவுத்திறன் குறைபாடு குழந்தைங்களுக்கு அடுத்த லெவல் வந்து மெல்ல கற்போர். மெல்ல கற்போர் வந்து அவங்களை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களுடைய ரேட் ஆஃப் லேர்னிங் கற்றுக்கொள்ள வீதம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த குழந்தைகள் வந்து மற்ற எல்லா சமூக திறன்கள் எல்லாத்திலும் சாதாரண குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அந்த படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சாதாரண குழந்தைய விட இவங்க பின்தங்கி இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த ஸ்லோ லேர்னரை பற்றி என்னுடைய அனுபவத்தை வச்சு நாங்கள் 3 விதமாக நாங்கள் பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து முதல்நிலை வந்து ஒரு 50 மார்க்கு 55-60 மார்க்கு எடுத்துட்டு இருப்பாங்க சாதாரண பள்ளிகளை. அவங்க என்னதான் அப்பா அம்மா நல்லா படிச்சிருந்தா கூட சென்டை எடுக்கவே மாட்டாங்க. அது முதல்நிலை. 2ஆம் நிலை வந்து 2 சப்ஜெக்ட் ஃபெயில் மார்க் வாங்க, 3த்துல பாஸ் மார்க் வாங்குவாங்க, 3த்துல ஃபெயில், 2த்துல பண்ணுங்க. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அவன் மனசுக்குள்ள இருக்க நம்ம படிக்கணும் ஆதங்கம் இருக்கும். அது ஒரு 2ஆம் நிலை. 3ஆம் நிலை வந்து எல்லாத்துலையும் சிங்கிள் டிஜிட் இருக்கும். அவன் பேப்பர் கொடுத்தா கூட அவன் கண்டுக்கவே மாட்டான். பேப்பர் அது ஓகே வாங்கி வச்சுக்குவான், செய்வான். ஸோ அவன் பாட்டு ஜாலியாக இருப்பான், எதையுமே இல்லாமல் இருப்பான். இது 3ஆம் நிலை. இந்த 3 நிலைகளை வந்து நான் நிறைய, இது என்னுடைய வகைப்பாடு. இந்த மாதிரி குழந்தைகளை வந்து பிற்காலத்தில் வந்து மெல்ல கற்கின்ற குழந்தைகளே வந்து எல்லா பள்ளியிலும் இருந்தால் கூட அவங்க சமுதாயத்தில் வந்து தோல்வி அடைஞ்சக்கூடாதுன்னு சொல்லி அந்த புத்தகம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு, அது பாடத்திட்டங்களும் சரி சாதாரண ஆசிரியர் பள்ளிகளுக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அறிவுத்திறன் குறைபாடு குழந்தைகளுக்காக ஒரு புத்தகம் பண்ணிட்டு இருக்கோம். அறிவுத்திறன் குறைபாடு குழந்தைகள் வந்து அதுக்கு வந்து நிறைய கேஸ் ஹிஸ்டரியோட கொடுத்துருக்குறோம். நிறைய வந்து எத்தனை குழந்தைகள் பாதிக்கணும், அறிவுத்திறனா என்ன, அறிவுத்திறன் குறைபாடு குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, பிரைமரி லெவலில் அந்த சின்ன வயசுல இருந்து எப்படி படிப்படியாக இருப்பாங்க, பிற்காலத்தில் பயிற்சி கொடுக்கணும் அவங்க எப்படிலாம் பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து அது எப்படி பயிற்சி கொடுக்கறது, வீட்டில் பெற்றோர்கள் எப்படி கொடுக்குறோம், அது மாதிரி நிறைய கொடுக்குறோம். திருக்குறள் சம்மந்தப்பட்டது ஒன்று, திருக்குறளும் சிறப்பு குழந்தைகளும் ஒரு இது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த செம்மொழி மாநாட்டுக்கே கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் எங்களுக்கு போயிடுது. திருக்குறளும் சம்மந்தப்பட்டு திருக்குறளும் அந்த சிறப்பு குழந்தைகளை பற்றி நாங்கள் பண்ணி இது வரைக்கும் இந்த 18 ஆண்டுகள்லேருந்து திருக்குறள் மூலமாக எவ்வளோ குழந்தைகள் பலனடைஞ்சிருக்கிறான்றதை வெளியே கொண்டு வந்துக்கிறோம். அப்புறம் வந்து கற்றல் குறைபாடு குழந்தைகளை வந்து அப்புறம் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் எப்படி ஒரு குழந்தைகளை கொண்டு வராங்க அப்படின்னு. அப்புறம் இது மாதிரி ஒரு மனவளர்ச்சி சம்மந்தப்பட்டது, கல்வியில் பின்தங்கள் வந்து ஆட்டிசம், குறிப்பாக ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள்ல ஒரு காலத்தில் ஆட்டிசம் வந்து இப்போ நாங்கள் எடில் உங்களுக்கு கூட ஃபைல் நான் காட்டினேன். அந்த வரும்போது அந்த குழந்தைக்கு எடில் வந்து ஆட்டிசம் கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை 10th லெவலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் 10th உருவாக்கிட்டோம். இன்னைக்கு அந்த பையன் எப்படி வந்தான்ற மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சங்கிலி போட்டு கட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த பையனை, அந்த சங்கிலியை வந்து இந்த செயின் நம்ம கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் எனக்கு வந்துடுவோம். ஆட்டிசத்தை பற்றி எங்களுடைய அனுபவங்கள் இது வரைக்கும் நான் எவ்வளோ சந்தித்த குழந்தைகள், ஆட்டிசம் வந்து ஒரு நிரந்தரமாக இருந்தால் கூட எல்லா ஆட்டிசம் குழந்தைகளையுமே நிரந்தரமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த குழந்தைகளை வந்து ஒரு சமுதாயம் கொண்டு வரலாம். ஆட்டிசம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி ஒரு 18 புத்தகங்கள் வந்து. நல்ல முயற்சி. உண்மையிலே ஒரு ஆசிரியர் பணியில் நீங்கள் ஒரு சிறப்பு துறையை தேர்ந்தெடுத்துட்டு அது முழுக்க சமூக கண்ணோட்டத்தோட அதை செயல்பட்டு வரீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த துறை சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி. கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியை நடத்தி வரும் இன்றைய சிறப்பு விருந்தினர் உண்மையிலேயே தன்னுடைய சேவை பற்றியும் இன்று சமூகத்தில் இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டியவை பற்றியும் விரிவாகவே எடுத்துச் சொன்னார்.
மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.